சார், நம்ம முன்னாடியே ஒரு செய்தி பார்த்தோம். அதாவது இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை தான் திமுகவின் முகமாக கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுறதா இருக்குது. உதயநிதி அவர்களோட முகத்தை நம்ம கொண்டு போனோம்னா அது எடுபடாது, அது வந்து தோல்விக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேனா நிறுவனம் சொன்னதாக நம்ம செய்தியில் பார்த்தோம். கரெக்ட். ஆனால் அவங்க இப்போ வந்துட்டு உதயநிதி அவர்களை முன்னிறுத்தினாங்கன்னா அது என்ன சார், எடுபடுமா? பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடணும். தேர்தலின் முகம் ஸ்டாலின் தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அந்த முகமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தானே இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறாரு. ஒரு அப்பாவா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சிக்காரங்க மத்தியில் உதயநிதியை பாப்புலரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ நார்மலான கட்சிக்காரங்கன்னா போய் ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே, இப்போ ஒரு ஸ்ரீகாந்தி ராமதாஸை எடுத்துக்கங்க, ஐயா கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தி ரெகுலராக கட்சி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காங்களா, அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கா, இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க, இந்த கூட்டம் நடத்துகிறாங்கன்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. அன்புமணி அவர்களே சொல்லவே வேண்டாம். உங்கள் பையன் ஏதாவது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரா? திருநெல்வேலியில் கூட்டம்னா என்ன பண்ணுறாரு, மதுரையிலையோ தூத்துக்குடியிலையோ போய் ஃப்ளைட்டில் இறங்குறாரு. அங்கேருந்து நேராக காரில் ஏறி தங்குற இந்த நட்சத்திர விடுதிக்கு போகிறாரு. 5 விசிட்டருக்கு மேலே பார்க்க மாட்டேன்றாரு. நம்ம ஆஃபீஸில் நம்மளை பார்க்குறதுக்கு எவ்வளோ விசிட்டர் வராங்க. அப்போ திமுக மாதிரி ஒரு கட்சியில் எவ்வளோ கூட ஒரு அண்ணன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அண்ணன் ஒரு சால்வை போட்டுருவேன். 5 பேருக்கு மேலே பார்க்க முடியாது. கட்சி நிகழ்ச்சி எப்போ தொடங்குதோ, நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்து அப்படியே இறங்கி ஓடுறது. வண்டி உள்ள ஆகாஷ் பாஸ்கரன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. தம்பி ரத்தீஷை விட்டுட்டேன்.